இன்றைக்கி இன்னொரு சிம்பிளான சமையலோட தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக காரசாரமான கொள்ளுப்பருப்பு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு குக்கரில் கொள்ளுப்பருப்பு போட்டு 2 வரமிளகா போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பேனில் ஆயில், சின்ன வெங்காயம், வரமிளகாய் 4, கருகாப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கினதும் மல்லி, சீரகம் போட்டு வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளுப்பருப்பையும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கல, கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூடவே கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியில் ரசம் வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருகாப்பில் போட்டு தாளிச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கல்லுப்பு சேர்த்திக்கணும். இதுக்கப்புறம் ஒரு ஜாரில் ஒரு 6 பல் பூண்டு, குறுமிளகு, சீரகம் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். ரசம் கொஞ்சம் கொதிச்சதும் கொள்ளுப்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ரசம் ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ரசம் ரெடி.